ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லோருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான க்ளீனிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூம் பக்கெட்டில் எவ்வளோ உப்புக்கரை எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் அதை வீட்டில் இருக்கிற ரெண்டு பொருளை வச்சு நல்லா பளிச்சுன்னு சுத்தம் செஞ்சிடலாங்க. அந்த உப்புக்கரை எல்லாமே ஈஸியாக நீங்கிருங்க. நம்ம வீட்டில் பாத்ரூம் பக்கெட்டில் பாருங்கள், இந்த அளவுக்கு உப்புக்கரை இருக்குது. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எக்கச்சக்கமான உப்பு கரைகள் எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் சூப்பராக நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாம். இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உப்பு இருக்கு இல்லையா, தூள் உப்பு தான் எடுத்திருக்கேங்க. கல் உப்பு எடுக்காதீங்க. இந்த மாதிரி தூள் உப்பு கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதை உங்கள் வீட்டில் உப்பு கரை ரொம்ப அதிகமாக இல்லை, கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா தூள் உப்பு மட்டுமே தூவி விட்டு நீங்கள் ஒரு ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சி எடுத்திங்கனாலே அது எல்லாமே போயிடும். ரொம்ப அதிகமான உப்பு கரைகள் இருக்குது, ரொம்ப அழுக்கு இருக்குது அப்படின்னா இந்த தூள் உப்போட கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கங்க. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு தான் வினிகர் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நம்ம அதை தொட்டு எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். இந்த மாதிரி பக்கெட்டில் உள் பக்கத்தில் வெளிப்பக்கத்தில் எல்லா பக்கத்துலேயும் நீங்கள் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து கை வலிக்க தேய்க்கணும்னா அவசியமே இல்லைங்க. நீங்கள் லைட்டாக தேய்ச்சிங்கனாலே அந்த உப்பு கரை எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் அது எல்லாமே ஈஸியாக நீங்கிரும். அடுத்ததாக பாத்ரூம் மக் இருக்குது பாருங்கள், இந்த மக்லேயும் நம்ம எல்லா பக்கமும் சுற்றி நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துட்டிங்கனாலே நல்ல பளிச்சுன்னு புதுசு போல் ஆயிருங்க. அந்த உப்பு கரை எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் அது எல்லாமே ரொம்ப ஈஸியாக நீங்கிருங்க. இதுக்காக நம்ம கடைகளில் அதிக காசு கொடுத்து கெமிக்கல் கலந்த லிக்யூட்லாம் வாங்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரொம்ப ஈஸியாக பளிச்சுன்னு சுத்தம் பண்ணிடலாம். உங்கள் வீட்டில் பாத்ரூமில் இருக்கிற பக்கெட்டு மக்கெல்லாம் 2 வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கனாலே போதுங்க. எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு பாத்ரூமில் இருக்கிற மக் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம டீ அல்லது காஃபிலாம் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம கை தவறி திடீர்னப்பில் நம்ம ட்ரெஸ்ஸில் தெரியாமல் கொட்டிடுவோம். அந்த மாதிரி டீ அல்லது காஃபி கரை ட்ரெஸ்ஸில் பட்டுருச்சு அப்படின்னா அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த கரையை நம்ம என்ன தான் சோப் போட்டு க்ளீன் பண்ணாலும் அவ்வளோ ஈஸியாக போகவே செய்யாதுங்க. ஒரே ஒரு பொருளை வச்சு எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஷாம்பு தாங்க. நம்ம தலைக்கு பயன்படுத்துகிற ஷாம்பு இருக்கு இல்லையா, அதுதான். நான் பேண்டீன் ஷாம்பு எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ, கிளீனிக் ப்ளஸ், டவ்னு, நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி அந்த டீ கரை எதில் பட்டிருக்கோ அதில் நீங்கள் ஷாம்பு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நமக்கு தேவைப்படுறது என்னென்னா, இந்த மாதிரி நம்ம வீட்டில் பழைய ப்ரெஷ் எல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதை நீங்கள் தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்குலாம் யூஸ் ஆகுங்க. இதை வச்சு நம்ம இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். காஃபி கரைக்குமே நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாங்க. நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிரும். இப்போ பாருங்கள், நான் தேய்க்கவே அந்த கரை போகிறது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. கை வலிக்க தேய்க்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் லைட்டாக இந்த ஷாம்பு போட்டு தேய்ச்சிங்கனாலே அந்த கரை எல்லாமே போயிருங்க. இப்போ நான் எல்லா பக்கமும் இந்த ஷாம்பு ஊற்றி இந்த மாதிரி ப்ரெஷ் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். அடுத்ததாக இதை நம்ம தண்ணியில் அலசி எடுத்துடலாம். பாருங்கள், நான் தண்ணியில் கழுவி எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தண்ணியில் நல்லா முக்கி நல்லா கசக்கி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், அந்த டீ கரை எங்கே பட்டுச்சுன்னே தெரியாத அளவுக்கு காணாமலே போயிடுச்சு. டீ கரை அல்லது காஃபி கரைக்கு நீங்கள் இந்த மாதிரி ஷாம்பு போட்டு க்ளீன் பண்ணி பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேர்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற பட்டு சாரீ, பட்டு வேஷ்டி, நல்ல நல்ல ட்ரெஸ்லலாம் ஏதாவது மஞ்சள் கரை அல்லது குழம்பு ஏதாவது சிந்திடுச்சு அப்படின்னா அது அவ்வளோ ஈஸியாக போகவே செய்யாதுங்க. நம்ம என்ன தான் அதை போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணாலும் அந்த கரை அவ்வளோ ஈஸியாக போகாது. வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக அந்த கரையை எப்படி நீக்கிறது தான் பார்க்க போகிறோங்க. ஒரு சின்ன பவுலில் நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு இந்த மாதிரி கர்ச்சீஃபில் செஞ்சு காட்டுறேன்.
இப்போ இந்த கர்ச்சீஃபில் நம்ம மஞ்சள் தூள் கலந்த தண்ணியை ஊற்றி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து மஞ்சள் கரை பட்டுருச்சு. இதை வந்து எப்படி ஈஸியாக ஒரே ஒரு பொருளை வச்சு க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து நார்மலாக தண்ணியில் கழுவி எடுத்தாலும் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற மஞ்சள் கரை வந்து ஈஸியாக போகாதுங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு பொருள் சேர்த்து க்ளீன் பண்ணுறப்ப எவ்வளோ மஞ்சள் கரை இருந்தாலும் ஈஸியாக அது வந்து போயிடும். இப்போ பாருங்கள், இதில் வந்து இன்னுமே அந்த மஞ்சள் கரை இருக்குது. இப்போ இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பால் தான் சேர்க்க போகிறோங்க. நம்ம எல்லார் வீட்லேயுமே பால் வச்சுருப்போம் இல்லையா, காய்ச்சாத பாலாக வந்து சேர்த்துக்கங்க. பச்சை பால் இருக்கு இல்லையா, அதுதான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து நம்ம வந்து எதுலெல்லாம் அந்த மஞ்சள் கரை இருக்கோ அதிலெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி விட்டுட்டு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 2 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க. இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த கர்ச்சீஃபை வந்து நம்ம தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம். தண்ணிக்குள்ளே வந்து இந்த மாதிரி முக்கி லைட்டாக இந்த மாதிரி கசக்கி எடுத்துக்கோங்க. கசக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் வந்து துணி துவைக்கிற சோப்பு வச்சுருப்போம் இல்லையா, அதை வச்சு ஒருக்கா நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துட்டிங்கனாலே போதுங்க. உங்களுக்கு அதில் இருந்த கரை எல்லாமே போயிடும். இப்போ வந்து நான் துணி துவைக்கிற சோப்பு போட்டு நல்லா அலசி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா கசக்கி விட்டுடலாம். நல்லா அலசி எடுத்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் இருந்த மஞ்சள் கரை எல்லாமே போயிடுச்சு. எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். எங்கே கரை பட்டுச்சுன்னே தெரியாத அளவுக்கு காணாமலே போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 4th டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த டிப்பில் நம்ம ஸ்டோன் ஒர்க் வச்ச ட்ரெஸ்ஸு, ஆரி ஒர்க் இருக்கிற ப்ளவுஸு, சமைக்கி வச்ச ட்ரெஸ்ஸு, ஃப்ராக்கு இதெல்லாம் நம்ம வந்து எப்படி ஈஸியாக துவைக்கிறது தான் பார்க்க போகிறோங்க. இந்த மாதிரி ஒர்க் வச்ச ட்ரெஸ் எல்லாம் நம்ம வந்து வாஷிங் மிஷினில் போட முடியாது. வாஷிங் மிஷினில் போட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டோன் ஒர்க்கு, சமைக்கி எல்லாமே பிஞ்சிட்டு வந்துடுங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஈஸியாக 10 நிமிஷத்தில் துவைக்கிறது தான் பார்க்க போகிறோங்க. இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் நம்ம வந்து எந்த ட்ரெஸ் வேணுமோ அதை வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒர்க் வச்ச லெகங்கா, ஃப்ராக்கு, ப்ளவுஸு எல்லாமே நீங்கள் வந்து இந்த மாதிரி துவைக்கலாம். நல்லா பளிச்சுன்னு துவைச்சி கொடுக்கும். இன்னொரு பக்கெட்டில் நான் வந்து அரை பக்கெட் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேங்க. இதில் வந்து ஒரே ஒரு பொருள் தான் சேர்க்க போகிறோம். நான் என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஷாம்பு இருக்கு இல்லையா, அதுதான் சேர்த்துருக்கேங்க. இந்த ஷாம்புல நீங்கள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கிளீனிங் ப்ளஸ் பேண்டீன் நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதுங்க. சின்ன பேக்கெட் ஷாம்பு வச்சுருக்கீங்க அப்படின்னா சின்ன பேக்கெட்டில் 1 பேக்கெட் அளவுக்கு நீங்கள் சேர்த்திங்கனாலே போதும். சேர்த்துட்டு இந்த மாதிரி தண்ணியில் அந்த ஷாம்பு நல்லா கரைஞ்சி வர்ற அளவுக்கு கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நல்லா நுரைச்சி வந்திருக்குன்னு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப நேரம்லாம் நம்ம வந்து ஊற வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. நம்ம ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சாலே போதும். 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இதில் நீங்கள் 10 ட்ரெஸ் வரைக்குமே தாராளமாக சேர்த்து துவைக்கலாங்க. பொதுவாக நம்ம வந்து ட்ரெஸ் எல்லாம் கையை வச்சு துவைக்கும் போது அரை மணி நேரமாவது நம்ம வந்து ஊற வச்சு துவைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரை மணி நேரம்லாம் ஊற வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. 10 நிமிஷம் மட்டுமே நீங்கள் வந்து ஊற வச்சிங்கனாலே போதும். அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிடும். இப்போ 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சாச்சுங்க. அடுத்தது இன்னொரு பக்கெட்டில் நான் வந்து அரை பக்கெட் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். பொதுவாக நம்ம வந்து துணியெலாம் கையை வச்சு துவைக்கும் போது நல்லா கும்மி எடுத்து துவைப்போம் இல்லையா, அந்த மாதிரி கும்மி எடுத்து துவைக்கணும்லாம் அவசியமே இல்லைங்க. நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி எடுத்து லைட்டாக பிழிஞ்சி நம்ம சேர்த்துருக்கிற இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாங்க. அதே போல் நம்ம வந்து 2-3 தண்ணியிலையாவது அலசி எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி 2-3 தண்ணியில் அலசி எடுக்கணும்லாம் அவசியமே இல்லைங்க. நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி சாம்பு கலந்த தண்ணியில் ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரே ஒரு தண்ணியில் நீங்கள் லாஸ்ட்டாக அலசி எடுத்தீங்கனாலே போதுங்க. இந்த மாதிரி லைட்டாக உள்ளுக்குள்ளே வந்து நல்லா முக்கி எடுத்து நல்லா பிழிஞ்சு எடுத்து நம்ம வந்து காய போட்டுடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே ஈஸியாக போயிடுங்க. நம்ம ஷாம்பு சேர்த்துருக்கிறதுனால அது வந்து ஈஸியாக அழுக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் நல்ல வாசனையாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி லைட்டாக பிழிஞ்சு எடுத்து நான் வந்து இன்னொரு பக்கெட்டில் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை எடுத்துகிட்டு போய் நம்ம காய போட்டுடலாங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து துவைச்சிடலாம். இனி உங்கள் வீட்டில் ஒர்க்கு வச்ச ட்ரெஸ் எல்லாம் இந்த மாதிரி துவைச்சி பாருங்கள். நம்மளோட வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். நல்லா பளிச்சுன்னு துவைச்சி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.